Hi friends, welcome to channel. இன்னைக்கு என்ன சமையல்ப்பா? இன்னைக்கு வந்து சாம்பார், நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய், ரசம், சாப்பாடு. ஓகே ஓகே. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இதான் கத்திரிக்காய் பொரியல். இந்த பெரிய நீட்ட கத்திரிக்காய் இருக்குல்ல, அதை வச்சு செஞ்சது. இது வந்து சாம்பார் ஆயிட்டுருக்கு. நீட்ட கத்திரிக்காய் இது. அந்த கத்திரிக்காயை வந்து நம்ம காரமாக பொரியல் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட விதை எல்லாமே வந்துருச்சு. இந்த அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பீக்கிங்க விதை. இங்கே பாருங்கள் நிறையா. இது வந்து மிளகா விதை, மிளகா போட்டிருந்தோம், வந்திருக்கு. அப்புறம் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா செங்கீரை வந்திருக்கு, விதை வந்திருக்கு, செடி வந்திருக்கு, கீரை வந்திருக்கு, செங்கீரை எல்லா விதையும் வந்துருச்சு. விதை போட்டிருந்தோம்ல, முள்ளங்கி விதை. இது என்ன விதைன்னே தெரியல, முள்ளங்கி விதை தான் நட்டு தெரியுது. விதையில வந்திருக்கு பாருங்க. பாவக்காய் பொறுக்கி இருக்கு நான் பாருங்க. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, உள்ளுக்குள்ளே புதருக்குள்ளே நிறையா இருக்குது. உள்ளுக்க பொறிக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, பொறிக்கணும் பாவக்காயெல்லாம். இதில் போட்ட கீரை கொஞ்சம்தான் வந்திருக்கு. காட்டுறேன் பாருங்க. இந்தா அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்கு. இன்னும் வர வேண்டியது நிறையா இருக்குது. நம்மகிட்ட நாட்டு தக்காளி இருக்குது, இந்த பெரிய தக்காளியும் இருக்குது. இருக்குதாங்க. இருக்குது. இந்த வழி கத்திரிக்காய் வைக்காமல் இருந்த செடியிலையும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்க்குற நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செடியாவது வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு காய்கறியாவது வளர்த்து அதில் சாப்பிட்டு பாருங்கள், அந்த ருசியே தனி. காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்படி வந்து பார்க்குறதே தனி இல்லைங்க. கத்திரிக்காய் எல்லாம் சேகரித்து வச்சிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்ந்தோடனே வத்தல் போடலான் இருக்கேன். வத்தல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா காய் முடிஞ்ச பிறகும் வத்த குழம்பு வச்சுக்கலாம், வறுத்து சாப்பிட்லாம். ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இவ்வளோ தான் காய்கறி வந்து அறுத்துருக்கோம். பாருங்கள், ஒரு 5 வந்து பாவக்காய் இருக்குது. இந்த மாதிரி பாவக்காய் ஒரு 5 பாவக்காய், அப்புறம் 4 தக்காளி இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி குண்டு கத்திரிக்காய் இருக்குல்ல, இந்த மாதிரி கத்திரிக்காய், இதில் வந்து ஒரு 5 கத்திரிக்காய். இந்த மாதிரி நீளமான கத்திரிக்காயில் வந்து அதில் ஒரு 4 கத்திரிக்காய் இருக்குது. இந்த கத்திரிக்காயெல்லாம் எதுக்கு வந்து நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வத்தல் போடலான் இருக்கேன். அதனால தான் கத்திரிக்காய் இந்த மாதிரியெல்லாம். பாவக்காயிலையும் வத்தல் போடலாம், என்னென்ன இருக்குதோ வத்தல் போடலாம். இது என்ன பச்சை மிளகா பேர் மறந்துருச்சு, ஊசி பச்சை மிளகாவா, நீட்ட மிளகாய். இது வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஊசி பச்சை மிளகா. இதுவும் 12 காய் இருக்குது. இதுவும் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து